இதில் செலக்டிவாக நாங்கள் பார்த்து போய் எடுத்துருக்கோம். சரி, இன்னொரு 15 மாடு வாங்கலான்னு தான் வந்திருக்கோம். அப்போ இந்த மாடெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்லா இருக்குதுங்கண்ணா. ரேட் போய் ஒரு வாரத்தில் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒன்றும் 1000 5000 செலவு பண்ணித்தான். மாடு சுறுசுறுப்பாக இருக்குதா? இவர் தான் வந்திருக்காரு, நம்ம வாடிக்கையாளர் தான், நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வெளியில் வாங்கி கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னார். சரி, இன்னைக்கு பண்ணைக்கு வந்திருக்கிறோம். நிறைய மாடு இருக்குது. இதில் செலக்டிவாக நாங்கள் பார்த்து போய் எடுத்துருக்குறோம். கேரண்டியாக கட்டி எடுத்துருக்குறோம். நீங்கள் எத்தனை மாடுகள் எடுத்துருக்கீங்க? நான் ஒரு இப்போ 5 மாடு எடுத்துருக்குறோங்க இந்த பண்ணையில். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன். நல்லா ஏற்கனவே வீட்லேயும் வச்சுருக்கீங்க? வீட்டில் ஏற்கனவே ஒரு 20 மாடு இருக்குதுங்க. நம்ம திருப்பூர் தான், வீட்டில் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறோம். சரி, இன்னொரு 15 மாடு வாங்கலான்னு தான் வந்திருக்கோம். அப்போ இந்த மாடெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு வைங்களேன். நீங்களே பாருங்களேன். நீங்கள் ஒரு 15 மாடு வாங்க வந்திருக்காங்க. இந்த பண்ணையில் வந்து நாங்கள் ஒரு 5 மாடு பற்றிக்கு செலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னும் 2-3 பண்ணைக்கு போகணும். அங்கே போய் செலெக்ஷனாக இருந்தால் அங்கே ஒரு 1-2 எடுத்துக்குவோம். அது போக வந்து மீதியை வந்து மார்க்கெட்டில் வர சொல்லி நாளைக்கு நம்ம கேரண்டியான வியாபாரிகிட்ட கேரண்டியான மாடு கேரண்டி கட்டி தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அப்படிதான் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எடுத்த மாடுகள்லாம் உங்களுக்கு திருப்தியா இருக்குங்களா? மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நல்லா இருக்குதுங்கண்ணா. ரேட்டும் பரவாயில்ல, நல்லா எடுத்து கொடுத்துருக்குறாருங்க. விலை முன்னப்பண்ணா இருந்தாலும் பண்ணையில் வந்து நம்ம 1000 5000 10,000 எச்சு கொடுத்து வாங்கினாலும் தெளிவாக என்ன கண்டிஷனில் இருக்குது இன்னைக்கு பண்ணையில் அப்படிங்கிற, இந்த மாடு அழுக்கா இருக்குதா, குடிக்குதா, என்ன கண்டிஷனில் மேயுதா, தண்ணி குடிக்குதா, எல்லாம் தரவாக செக் பண்ணி தான் இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். சந்தையிலையும் நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து தெரியாத ஆளுகிட்டலாம் வாங்கி கொடுக்க மாட்டோம். தெரிஞ்ச வியாபாரிகிட்ட தெரிஞ்சதை கேரண்டி கட்டி தான் நம்ம மாடை வாங்கி கொடுப்போம். அவங்களும் இந்த மாடு கறக்கும், இது கறக்காதுன்னா இது வேணும், உங்களுக்கு ஆகும் ஆகாதுன்னு அவங்களும் நம்மகிட்ட மறைமுகமாக சொல்லிடுவாங்க. அந்த நம்பிக்கையில் நம்மளும் கேரண்டி கட்டி கொடுப்போம். நாளைக்கு ஏதோ தப்பு தவறு நடந்தாலும் நம்ம மாட்டு வியாபாரிகிட்ட உரிமையோட கேட்டு அதுக்கு என்ன சோர்ஸோ நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்மகிட்ட மாடுகள் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறீங்க. ஆமாம். நாளைக்கு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் மாத்திக்கலாங்களா? அதாவது வந்து இன்னைக்கு மாடு நல்லா இருக்குதுன்னா நாளைக்கு போய் ஒரு வாரத்தில் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மாடு நம்ம கொடுக்க மாதிரி தெளிவாக இருக்குது. இது வாயிலா ஜீவன். இடம் கிளைமேட் மாறுது, பிடிக்குது, ஒரு இடத்துல போய் ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம தான் டாக்டர் வச்சு பார்த்துக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். மற்றபடி வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு இல்லை வேற ஏதோ ஒரு இதாக இருக்குதுன்னா நம்ம ஏதோ பண்ணி தரலாம். இப்போ போயிட்டு காய்ச்சல் வந்ததுக்கெல்லாம் நம்ம மாட்டை பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுல்ல. அது வந்து நம்ம மாடு வாங்குறோம், அதை 1000 5000 செலவு பண்ணித்தாகணும். உடம்பு சரி அதுக்கெல்லாம் நம்ம மாட்டை மாற்றி கொடுங்கன்னு சொன்னால் நம்ம அது பண்ண முடியாது. நம்ம வந்து தரகர் மட்டும்தான். நம்ம ஒரு பண்ணக்காரங்கிட்ட நம்ம வாங்கி தான் கொடுக்குறோம். பத்தியா மெயினா மாடுகள் வாங்குறீங்கன்னா எதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுக்கணும்? நம்ம மெயின் வந்து மாடுகளோட இது பார்த்தீங்களா, மாடு மடிசெட்டு, இவ்வளோ கறக்கமான ஒரு நோட்டம், நம்ம அனுபவத்தில் ஒரு நோட்டம், மாடு மேனி எப்படி இருக்குது, மாடு சுறுசுறுப்பாக இருக்குதா, நல்லா எப்படி சொல்கிறோன்னா மாடு வந்து ஒரு நொடி இல்லாத வேறு தெரியுதா அப்படின்னு பார்த்து நம்ம எடுத்து கொடுப்போம். சரிங்க. குணத்துக்கு நல்ல மாடா. இப்போ கையோட கறந்தும் பார்த்துக்கலாங்களா? நம்ம இன்னைக்கு பண்ணைக்கு வந்திருக்கோம். இந்த மாடு வந்து இங்கே பால் கறக்கிற டைம் வந்து நம்ம நேரத்தில் எவ்வளோ கறக்குறாங்க என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்சா நீங்களே கறந்தும் பார்த்துக்குங்க. இல்லை பால் கறக்கிற நேரத்தில் நம்ம எப்படி கறக்குறாங்கன்னு நம்ம பார்த்தே இது பண்ணிக்கலாம். செனமாடாக இருந்துச்சுன்னா 4 காம்பு செக் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். காம்பு தெளிவாக இருக்குதா என்னன்னு பார்த்து எடுத்துக்கலாம். ரெகுலரா நம்ம சேனல்லையுமே பாத்தீங்கன்னா இப்ப சந்தையில எடுத்து கொடுக்குற வீடியோக்கள் நிறைய பார்த்திருக்கோம். ஆமா. இனிமேல் ஃபார்ம்லயுமே எடுத்து கொடுக்க போறீங்க? ஃபார்ம்லயும் நம்ம எப்பயுமே இதுக்கு முன்னாடி ஃபார்ம்ல தான் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். அது வெளியே தெரியல, அப்போதைக்கு நம்ம பண்ற வீடியோ எடுக்கிற நேரம் இல்லை, அதெல்லாம் பண்ணாம விட்டோம். இனி நமக்கு ஆளுங்க இருக்கிறாங்க, அதனால நம்ம ஆளுங்க இப்போ நீங்க எல்லாம் வந்து வீடியோ எடுத்து கொடுத்துருவீங்க. அதான் எனக்கு ஆளு இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அது நம்ம அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த நம்ம மாடு எடுத்தா வீடியோ போடுவோம். இடையில ஃபுல்லுமே இப்போ இந்த 4 வருஷமா இடையிலும் பண்ணையில எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மாடு. நம்ம சந்தையை தான் நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தையில தான் மாடு வாங்கி, ஏன்னா சந்தையில் வந்து மாடு பார்க்க வர்றவங்க பார்த்தீங்களா 50,000 60,000 கம்மி பட்ஜெட்ல மாடு வேணும், ஏதாவது இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாரும் வராங்க, நம்ம அதுக்கு தகுந்த வாங்கி தரோம். இப்போ இடையில வந்து பண்ணையில ஹைடெக் பண்ணையிட வைக்கிறவங்க பெரிய பெரிய பண்ணக்காரங்க மாடு வேணுங்கிறவங்களுக்கு சந்தை அந்த டைமுக்கு அவங்க வர்றதுக்கு நேரம் இல்லை, அதனால இடையில வராங்க. இடையில வரும்போது நம்ம இப்படி பெரும் விலை மாடுகள் பெருங்கூட்டு மாடெல்லாம் எடுத்து கொடுக்குறோம். கண்டிப்பாங்க. ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. நம்மளுடைய பண்ணையில வந்து எந்தெந்த மாதிரியான மாடுகள்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி தரீங்க? இது எல்லாமே வந்து காட்டு மாடு தான். பக்கத்து சும்மா இது வந்து பண்ணைனா இது இப்போ வில்லேஜ் மாடு தான். வில்லேஜில் அவங்க பண்ணையில் வச்சு இப்படி வெளியே மண்ணுக்குள்ளே கட்டி எதாவது வச்சுருக்காங்க. நம்ம தைரியமே எங்கே போனாலும் செட் ஆகும்.
ரொம்ப ஹைபிரிட் மாடாட்டு நம்ம வச்சுக்கிட்டு தடுமாறணும் பிடிக்கணும்லாம் இல்லை. எல்லாம் வில்லேஜ் மாடுக்கு தான் இருக்குது. இதை விட இன்னும் கம்மி பட்ஜெட்ல மாடு வேணாலும் கிராமத்து மாடுகள் எல்லாமே இருக்குது. இப்போ கிராமத்துக்குள்ள வியாபாரிகள் வாங்கி கட்டி நம்ம கிட்ட கொடுக்குற மாடுகளும் இருக்குது. அப்படி மாடு இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன். அடுத்த பண்ணையில போகும்போது அதாட்ட மாடுகளும் இருக்கும், பார்த்துக்கலாம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றி.